முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக 46,000க்கு மேற்பட்ட சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு எந்த விதமான நீதியும் இதுவரைகளும் சரியான முறையில் வழங்கப்படவில்லை என்ற ரீதியில் ஒருவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அதே போல மஹிந்த அவர்கள் 100 கோடிக்கு மேல லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்ற ரீதியில் தகவலோடு பரவி வருகிறது. அதில் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற ரீதியில் நாங்கள் இன்று காணோம். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 47,000க்கு மேற்பட்ட மக்கள் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அரசாங்க தரப்பு தங்களுடைய சார்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 30 பேர் மரணிக்கிறார்கள் இந்த விபத்துகளால். அதுல குறிப்பாக வீதி விபத்துகளால் மட்டும் 10 பேர் மரணம் அடைகிறார்கள் தினம் என்ற ரீதியில் இன்றைய காணொலி அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கு. இப்ப இருக்க தேசிய மக்கள் சக்தியான சரியான முறையில் செயற்படவில்லை, தாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த டெங்கு ஒழிப்பு, பொருளாதார நிலைகளை கையாளுவது மற்றும் அந்த நீதித்துறை சார்ந்த வெற்றிடங்களை நிரப்புதல் போன்ற விடங்களில் அவர்கள் பிழைய விட்டிருக்கிறார்கள், சரியான முறையில் செயற்படவில்லை என்றதில் அவர்கள் மீது ஒரு பாரிய விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். அப்ப இதுகளை தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இன்றைய தினம் அமைய போகிறது எங்களுடைய முஸ்பாத்தி செய்தித்தளத்தில். குறிப்பாக முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் தான் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஒரு முக்கியமான ஊடக சந்திப்பின் போது ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். குறிப்பாக 47,000 சிறுவர்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதி இன்னும் வழங்கப்படவில்லை. அவர்கள் நீதியை வேண்டி சட்டத்தை நம்பி காத்து இருக்கிறார்கள். அப்ப இந்த நீதி மறுக்கப்படுவது அவர்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். என்ன விடயம் என்றால், இந்த சிறுவர் சார்ந்த வன்முறைகளை தவிர்ப்பதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு வழிகாட்டல் கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும். அதனை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற சிக்கல்கள், அதன் நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற தாமதம் தான் இந்த நீதிகளை வழங்குவதற்கு பெரும் ஒரு இடைஞ்சூறாக இருக்கிறது. அப்ப எதிர்கால சந்ததிகளுக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சவர் உடனடியாக அந்த கொள்கைகளை பாதுகாத்து சிறுவர்களை பாதுகாப்போம், சிறுவர் உரிமைகளை மேம்படுத்துவோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். கிட்டத்தட்ட 100 கோடி 5 மில்லியன் இலங்கை ரூபாவை லஞ்சமாக பெற்றிருக்கிறார் யாரு? மஹிந்த என்ற ஒரு விடயம் இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. இந்த விடயமானது மைத்திரி ரணில் காலத்தில், அதாவது நல்லாட்சி காலம் என நாங்கள் கூறுகின்ற காலத்தில் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சில சாட்சிகள் கூட வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது. ஆயினும் அந்த வழக்குகள் சாட்சிகள் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. இப்ப மீண்டும் அந்த லஞ்சம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் மேலோங்கி காணப்படுகிறது. குறிப்பாக இதை சரிவர தீர விசாரிக்கணும் என்று ஒரு முறைப்பாடும் சென்றிருக்கிறது. என்ன விடயம் என்று பார்த்தால், சிங்கப்பூர்ல வாழ்கிற தமிழர் ஒருவர் மஹிந்த அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருப்பதாக ஒரு விடயம் கசிந்தார். அப்ப இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் தான் இப்பொழுது ஒரு பெரும் எடுப்பாக நடைபெற்று வருகிறது. அப்ப வருங்காலத்தில் மஹிந்த அவர்கள் கைது செய்யப்படுவாரா, முன்னே ஜனாதிபதி ரணில் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் அவர் கைது செய்யப்பட்டு, அதுவும் வெளியில அவர் 2 கிழமையில் வந்துட்டு அது வருகிறது. ஆயினும் இவரை கைது செய்வதற்கான ஆயத்தப்பாடுகள் நடைபெறுமா என்ற ரீதியில் நாங்கள் பார்க்க வேண்டும். கைது செய்யப்படுவாரா என்ற ரீதியில் பார்க்கப்பட வேண்டும். பார்ப்போம் தொடர்ச்சியாக இன்னும் நடக்கும். கிட்டத்தட்ட இலங்கையில இதுவரை காலம் இந்த வருடத்திற்கு மட்டும் 47,000 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் பெருமளவிலான டெங்கு நோயாளர்கள் கொழும்புக்கு போனாலே டெங்கு வந்துடும் என்ற மாதிரி பல்வேறுபட்டவர்கள் அங்கு காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த டெங்கு நோயினை கட்டுப்படுத்துவதற்கு மக்களும் உதவி செய்ய வேண்டும் என்று அரசாங்க தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உண்மையிலேயே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். தங்கள் வீடுகளில் காணப்படுகின்ற இந்த டெங்கு உற்பத்தியாளர்கள் இடங்களை இல்லாமல் ஆக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, தார்மீக பொறுப்பு மக்களிடமும் காணப்படுகிறது. ஆகவே சரியான முறையில் மக்களும் கவனம் கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தால், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 மரணங்கள் இந்த விபத்துகளால் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த வீதி விபத்துகளால் மட்டும் 10 மரணம் தினசரி நடைபெற்று வருகிறது என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டும் விடயம் காணப்படுகிறது. இலங்கை சனத்தொகை எடுத்து வைக்கணும், இது ஒரு பெரிய ஒரு இழப்பு என்ற நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். குறிப்பாக இந்த இடத்துல மக்களும் அவதானமாக அந்த வீதிகளில் வீதி ஒழுங்குகளை முறையாக கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று அரசாங்க தரப்பிலும் மக்கள் தரப்பிலும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விடயம். குறிப்பாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட போகிறது. அதாவது ஹெட்பான்ஸ் மற்ற பாட்டுகளை கேட்டுக்கிட்டு ரோட்டில் போகிறது மாதிரியான விடயங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சட்ட ஏற்பாடும் மிக விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயம், சந்தோஷமான விடயமா அல்லது பல விடயங்களுக்கு அற்பப்பட்டு தான் இந்த விடயம் சரியா சாத்தியப்பாடு இருக்கான்னு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கோம். என்ன விடயம் பார்த்தால், வீட்டில் இருக்கிற அந்த சிறுவர்கள்
சிறுவர்கள் போதைப்பொருள் பாவிக்கிறார்களா இல்லையா என்பதனை சரியான முறையில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி ஒன்றை அறிமுகப்படுத்த போவதாக அரசாங்க தரப்பு தெரிவித்திருக்கிறது. அப்போ இந்த கருவி வந்தால் சில மருத்துவங்கள், அதாவது பார்மசியிலேயே நாங்கள் அந்த கருவியை பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அல்லது இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை அவர்களுக்கு தெரியாமலே நாங்கள் சோதித்துக் கொள்ளலாம் என்ற மாதிரி இந்த கருவி இருக்கும். ஒரு சின்ன கருவியாக தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் எவ்வாறாக இந்த கருவி வரப்போகிறது, இந்த கருவியினுடைய பயன்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதனை அறிமுகப்படுத்தப்பட்ட பின் தான் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அது நன்மையா தீமையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையிலேயே சரியான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த கருவியை வெளியிட வேண்டும் என்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். என்ன விடயம் பார்த்தால், தேசிய மக்கள் சக்தியானது டெங்கு ஒழிப்பு, பொருளாதார நிலைகளை கையாளுதல், குறிப்பாக இந்த நீதிமன்ற வெற்றிடங்கள் நிரப்புதல் என்ற போன்ற இடங்களில் சரியான முறையில் செயற்படவில்லை என்ற ரீதியில் ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுயிட் சஞ்சய பெரேரா அவர்கள் கருத்து தெரிவித்தார். அவர் நேற்றைய தினம் ஊடகங்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் போது இந்த விடயத்தை தெரிவிக்கிறார். என்ன விடயம் பார்த்தா, கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள், நல்ல விடயம். ஆனால் அதன் மூலம் இந்த டெங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். நீதிமன்ற வெற்றிடங்களை சரியான முறையில் நிரப்பாமல் இவர்கள் இருக்கிறார்கள். இதனால் பல்வேறுபட்ட நீதிமன்ற தாமதங்கள், அதாவது நீதி வழங்குவதில் தாமதங்கள் ஏற்படுகிறது, வளங்கள் பற்றாக்குறையால் நீதிமன்றங்கள் சரியான முறையில் இயங்குவதில் பல்வேறுபட்ட சிரமங்கள் இருக்கிறது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுக்கிறார். அதே நேரத்தில் இந்த மத்திய வங்கி இப்போ இலங்கையை நடுத்தர நாடு என்று அடையாளப்படுத்தியிருக்கு. அப்போ இது ஒரு நல்ல விஷயம், நாங்கள் முயற்சி அடைகிறோம். ஆனால் 2018 நல்லாட்சி காலத்தில் இந்த விடயம் சாத்தியப்பாடாக இருந்தது. 2018 நல்லாட்சி காலத்தில் இலங்கையினுடைய பொருளாதார நிலையை எடுத்து நோக்கினால் இப்போ இருக்கிற 2018 விட இப்போ இருக்கிறது 3 மடங்கு பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. குறிப்பாக 2018 விட இப்போ இருக்கிற விலைவாசிகள் எடுத்து நோக்கினால் 3 மடங்கு பொருட்களுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் மக்களுக்கு நன்மை இல்லை, சரியான முறையில் நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எரிபொருளோட விலையை நீங்கள் தாறுமாறாக கூட்டினீங்க, பிறகு பார்த்தா ஒரு சொப்பன அளவில் குறைச்சிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் சரியான முறையில் இல்லை என்ற மாதிரி தன்னுடைய விமர்சனத்தை வெளிப்படுத்தியிருக்கார். எதிர்கட்சி என்றாலே விமர்சனம் முன்வைப்பது தான் எல்லாம். என்ற ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு விமர்சனங்கள் மிக முக்கியமான ஒன்று. ஆனால் விமர்சனங்கள் சேறு பூசுதலாக அமையக்கூடாது. இப்போ எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பில் நடைபெறுகிற மாதிரி அந்த சேறு பூசலை தவிர்த்து விமர்சனங்கள், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி மட்டங்களை கொண்டு வரும் என்ற இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. அப்போ பொதுவாகவே விமர்சனங்கள் அவசியமான ஒன்று. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எங்களுடைய அபிவிருத்தியில் பெரும் பங்காற்றும். குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுக்கு இடையில் பல்வேறுபட்ட அந்த சேறு பூசுகளை செய்கிறார்கள். அந்த சேறு பூசுகளை தவிர்த்து சரியான முறையில் அந்த விமர்சனங்களை முன்வைக்கணும். அப்படி இருந்தால் தான் நாடு அபிவிருத்தி அடையும். அப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கையினுடைய அரசியல் எப்படி செல்ல போகிறது, பொருளாதாரம் எப்படி செல்ல போகிறது, இந்த சட்ட ஒழுங்குகள் எப்படி செல்ல போகிறது, இந்த சிறுவர்கள் உரிமைகள் பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் கருவிகள் எப்படி செல்ல போகிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக காண்போம். இலங்கை திருநாடானது வளர்ச்சி பெற வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமமானது. அந்த சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.